गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः. இப்போ ஃபஸ்ட்டு ரவா பாயசம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடாயில் நெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுறது இதை தனியாக எடுத்து வச்சுன்றேன். இப்போது இதே நெய்யிலேயே நான் ஒரு ரெண்டு கரண்டி 2 குழிக்கரண்டி குட்டி கரண்டியால் 2 குழிக்கரண்டி ரவா சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறத பார்த்துட்டு கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு பண்ணி காமிக்கிறதுக்காக கம்மி குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இப்போது ரவை நல்லா வறுபட்டுருக்கு. இதில் இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் முதல்ல 1 கப்பு ஊற்றின்ட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் போட்டாலே நிறையா நமக்கு வந்துடும். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் ரவை வேகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா வெந்து வந்துடுது. பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது இதில் ஒரு எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 2 பங்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ அது எந்த கப்பாக வேணாலும் இருக்கலாம். அதால் 2 பங்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான வெல்லம். இதை வந்து போட்டிருந்த இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இது பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச இந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக திருகின தேங்காய் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் நம்ம காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்க்கணும். ஆறினதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து கரையை விட்டு நல்லா நம்ம வெள்ளை ஜலமாக கூட நம்ம விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல வெல்லமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். இது ஆறட்டும், நான் பால் விட்டு காமிக்கிறேன். இப்போது இது ஓரளவுக்கு ஆறிடுத்து. இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூட்டோட பால் விட்டேல் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம ஆற வச்சு சேர்த்துக்கிறோம். இப்போது சூப்பரான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு எள்ளு பொடி சாதத்துக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். எள்ளு சாதத்துக்கு எள்ளு பொடி வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். பச்சை ஸ்மெல் போக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது உளுத்தம்பருப்பு செவந்திருத்து, இதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எள்ளு பொடிக்கு வெள்ளை எள்ளு எந்த கப்பால் உளுத்தம்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பால் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். அதையும் வறுத்துக்கிறேன். லைட்டாக இது படப்படன்னு வெடிக்க விட்டால் போதும். 2 நிமிஷம் படப்படன்னு வெடிக்கட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எள்ளு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதையும் நம்ம அந்த உளுத்தம்பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த சூட்லேயும் மிளகா வத்தலை சேர்த்துக்கிறேன். லைட்டாக இதையும் ஒரு சூடு காட்டிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க இந்த
உளுத்தம்பருப்பு எள்ளுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுங்கிறதுனால நான் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட வேணும்னா தாராளமாக மிளகாயை குறைச்சிக்கோங்க. இதையும் வறுத்துக்கிறேன். இப்போது இதுவும் வறுபட்டுருது, இதையும் எடுத்துன்றலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை இதில் போட்டுடுறேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம பொடி பண்ணணும். இதில் வந்து பெருங்காய பொடியாக நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே பண்ணின்னு வந்துடுவேன். நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் சேர்க்கணும், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா வாசனையாக இருக்கும். இது பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். எள்ளு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எள்ளு பொடி ஆல்ரெடி வறுத்தாச்சு, பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம எள்ளு பொடியில் பெருங்காயம் போட்டு தான் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் மேலாப்பில் சாதத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. ஸோ இதுக்கு வேறு எதுவும் தாளிப்பு கிடையாது, கடுகும் கருவேப்பிலை பெருங்காயம் மட்டும்தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ சாதம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த சாதத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம எள்ளு பொடிக்கு வறுத்துருந்தோம் இல்லையா, வறுத்ததை நல்லா இந்த மாதிரி பண்ணின்னு வந்தாச்சு. லைட்டாக குறைன்னு பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நைஸாக பண்ணாமல் லைட்டாக குறைன்னு பண்ணிட்டேன்னா இப்போது வேணுங்கிற அளவுக்கு பொடியை போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டு போகிறோம். அடியில் எண்ணெய் இருக்குது, ஸோ பயப்பட வேண்டாம். இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இதில் சாதத்துக்கு உள்ள மேல் உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். நம்ம எள்ளு பொடியில் போட்டிருக்கோம், இருந்தாலும் சாதத்துக்கு இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ கலந்து விட்டுண்டாச்சு, எள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கருப்பு உளுந்து சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிற அந்த கருப்பு உளுந்தை நல்லா வந்து ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி நல்லா களைஞ்சிட்டு சோக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஊறின அந்த உளுந்தை தண்ணியில் ஒரு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஜலம் விட்டு கரெக்டாக நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். இது வந்து ஜாஸ்தி விசில் விட்டோம்னா குழஞ்சி போயிடும். ஸோ ஒரே ஒரு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும், முழுசாகவும் இருக்கும், வெந்து இருக்கும். ஸோ தோலோடு தான் நம்ம இதை சாப்பிட்ணும், உடம்புக்கு ரொம்ப சத்து. ஸோ சனிக்கிழமையில் இந்த கருப்பு உளுந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம ஆல்ரெடி கருப்பு எள்ளு சாதம் பண்ணியிருக்கோம், இப்போ கருப்பு உளுந்து சுண்டல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போது கடுகு வெடிச்சிருக்கு, 2 வரமிளகா போட்டுக்கிறேன். மிளகா செவக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு ஜீரணமாகணுங்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வதங்கட்டும். அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வேக வச்சுருக்க இந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக கம்மி குவான்டிட்டியில் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் போட்டதுனாலே நிறைய வந்துடும். ஸோ அளவு போடும்பொழுது கொஞ்சம் பார்த்துன்னு போட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் மேல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். திருகின தேங்காய்
ஸோ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ஆகிடும். இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் ஆறினதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஆறட்டும் நான் காமி. இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதில் நான் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். எதுக்கு நம்ம இது சேர்க்குறோன்னா அந்த புளிப்பு, அந்த இஞ்சியோட வாசனை, அப்புறம் இந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம லெமன் புளிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போது அவ்வளோதான். இதை கலந்து விட்டோம்னா சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி. சூப்பராக நவராத்திரி 6வது நாள் சனிக்கிழமை செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் நம்ம பண்ணியாச்சு. ஸோ 6வது நாளோட அம்பாள் காத்தியாயனிக்கு நம்ம இந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே நைவேத்தியங்கள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரவா பாயசம் வெல்லம் போட்டு, அதுக்கப்புறம் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு எள் போட்டு வறுத்து எள் சாதம் பண்ணியிருக்கோம். கருப்பு உளுந்து வச்சு சுண்டல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரசாதங்கள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷனுக்கு தான் நான் வந்து இது பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு சூப்பரான பிரசாதம் வெரைட்டியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.